Hi friends, இது Manapen சமையல். இன்னைக்கு நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பியூரா வந்து வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மாவும் கலக்காம வெண்ணிலா ஐஸ்கிரீம் பியூரா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துக்கலாம். அதை நல்லா நம்ம வந்து பீட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஐஸ்கிரீமுக்கு சுகர் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 500 ml பாலுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட் பண்ண எக் வந்து சர்க்கரையோடு சேர்ந்தா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். இல்லைனா உங்களோட ஐஸ்கிரீம் வந்து ஆம்லேட் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால், இந்த முட்டை, சர்க்கரை எல்லாமே வந்து கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த கலவையை கொண்டு போயிட்டு நம்ம பாலில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் நல்லா பொலைட்டாக நீங்கள் வந்து கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் செம்ம பக்காவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 30 கிராம் அளவு வரைக்கும் பட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டர் போட்டுட்டு நீங்கள் பட்டர் கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. நம்ம அதோட ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு முக்கியமான டிப், இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லையா, அதுக்காக வந்து வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 1 மூடி அளவுக்கு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு உங்ககிட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஹேர் கண்டெய்னர், அதாவது ஹேர் டைட்டராக இருக்கணும், ஹேர் வந்து வெளியே போகவே கூடாது, அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வந்து நம்மளோட ஐஸ்கிரீமை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நம்ம வந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி 3 தடவை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமே வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீமில் 3 டைப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது ஃபஸ்ட் டைப். இதே மாதிரி நீங்கள் 3 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 டைப் கிடைக்கும். 3 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் 3 தடவையும். இப்போ இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீமோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். பாருங்கள், இந்த திக் வந்துருச்சு. மில்க் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செகண்ட் டைம் ஆச்சு, நான் தேர்ட் டைமும் கொண்டு வந்துட்டேன். தேர்ட் டைமும் அதே மாதிரி நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, எனக்கு ஃப்ளேவர் வேணும். அதுக்காக வந்து சாக்லேட்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்லேட் பிஸ்கெட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா வந்து பக்காவாக வேணும்னா நீங்கள் 24 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்து என்னால் வந்து இதோட டேஸ்ட் வந்து பார்த்த பிறகு என்னால் வெயிட் பண்ண முடியல, அதனால் சீக்கிரமாக எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி மெதுவாக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து செம்மையாக பக்காவான உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பியூரான ஐஸ்கிரீம். இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, எந்த ஒரு மாவும் நம்ம ஆட் பண்ணல, மில்க் பவுடர் எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்க 5 ஐட்டம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்பை பார்த்துக்கோங்க.